கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அன்பான தோழிகளை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல நாங்கள் உங்களை சந்திச்சுக்கிறோம். என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளும் இருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? என்னோட அன்பான அத்தை பாஸ்டர் மிஸ்ஸஸ் மெல்வின் ராபர்ட், என்னோட அன்பு கணவருடைய அம்மா. உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பெஷல் டே என்ன ஸ்பெஷல் டேன்னு கேட்குறீங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறோம். ஹாப்பி விமன்ஸ் டே. இன்றைக்கும் விமன்ஸ் டேனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம், உங்களோட சேர்ந்து பேச போகிறோம். விமன்ஸ் டே ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? இந்த உலகம் ஃபுல்லாக விமன்ஸ் டேவை இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு விமன்ஸ் டே வந்து ஸ்பெஷலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக விமன்ஸ் டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா வார்த்தை நம்ம எல்லாம் வார்த்தை தெரிந்த பிள்ளைகள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். வீடுன்னா ஏதோ இந்த கல் மண் சோறு அது வீடு இல்லை, குடும்பம் தான் வீடு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள், அந்த பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை பற்றி தான் இன்னைக்கு முக்கியமாக நம்ம டீல் பண்ண போகிறோம். அது வேத வசனத்தின் அடிப்படையில் அதுக்கு என்ன சொல்யூஷன், அந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆமாம். இன்றைக்கும் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அது கேட்டபடியே விமன் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக வருஷம் உலகம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து விமனை வந்து செலிப்ரேட் பண்ணணுமா? ஏன் அப்படின்னா, ஆமாம், நம்ம ரொம்ப ஸ்பெஷல் தான். கர்த்தர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பு. அதாவது வீடுனா என்ன குறிக்குதுன்னா, வசனத்தில் நம்ம வாழ்க்கை, இந்த குடும்பத்தை குறிக்குது. இந்த குடும்பத்தை நம்ம தான் கட்டுறோம். நம்ம தான் ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனாக இருக்கிறோம். ஃபவுண்டேஷன் வந்து ஷேக் ஆனிச்சுன்னா அந்த பில்டிங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன காரியங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது, விமன் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் பெருசாக ஃபேஸ் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னா, ஒரு நிறைய அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குதான். அதை வந்து கர்த்தருடைய துணையை கொண்டு தான் ஓவர் கம் பண்ணி வரணும். என்னெல்லாம் அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கா, அதை சால்வ் பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஆமாம். என்ன பெருசாக என்ன வரப்போகுது? நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகிறோம், வேறு பேக்ரவுண்ட்லேருந்து போகிறோம், இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழ போகிறோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தோடய சேர்ந்து வாழ போகிறோம். இப்போ இங்கே என்னெல்லாம் சேலஞ்சு வருது? கண்டிப்பாக வரும் தான். அதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் ஓவர் கம் பண்ணும். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நானும் எங்கள் அத்தையுமா இருக்கிறோம். 12 வருஷமாக நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக சில பேர் தனியாக போய் இருப்போம். அத்தை மாமா விட்டு தனியாக போய் வாழ்வாங்க, வேற ஊரில் போய் வாழ்வாங்க, ஒரே ஊர்லேயே இருக்கலாம், வேற நாட்டில் இருக்கலாம், ஒரே ஊர்லேயே கூட தனியாக அவங்க சூழ்நிலை நிமித்தமாக இருக்கலாம். எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இல்லை ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு பேசாமே இருக்கலாம். நாங்கள் வந்து சபை நடத்துனா நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். நிறைய குடும்பங்களை நாங்கள் வந்து போய் பார்த்துருக்குறோம். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய தகராறோட இருக்கலாம். இல்லை வேற ஊர்லேருந்து ரொம்ப ஒற்றுமையாக வந்து ரொம்ப அன்பாகவும் கட்டப்பட்டு இருக்கலாம். ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை? ஏன் இந்த ஒரு மாமியார் மருமகள் அப்படின்னாவே ஏன் இவ்வளோ பெரிய ஃப்ரிக்ஷன்? ஏன் இவ்வளோ ஒரு சண்டை வருது? ஏன் மெயினாக ஃப்ரிக்ஷன் வருதுன்னா, நடுவில் இருக்கிற ஒரே மனுஷன் அந்த மகனால தான். பையனுக்காக போட்டி. இவ்வளோ நாள் நான் படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஒரு ஆளாக்கி கொடுத்துருக்கேன். எங்கேருந்தோ வந்தவன் ஒரே நாளில் பறிச்சுட்டு போயிடுறான். ஸோ அந்த மாதிரி மகன் தான் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மெஜாரிட்டியான குடும்பங்களை நான் பார்க்குறேன். அது என் கணவன் எனக்கு தான் அப்படின்னு, என் மகன் உனக்கு நான் விட்டு கொடுத்துடணுமா ஒரே நாளில்? அந்த பொண்ணு நினைக்கிறது வந்து அது என்ன, இன்னொருத்தவங்க வந்து நம்ம புருஷன் நம்மகிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும் பொழுது வார்த்தை சொல்லிக்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு பெரிய சொல்யூஷன் இருக்கு. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி, கரெக்ட், உனக்கு நன்மை உண்டாகட்டும், ஆமென், உன் ஆயுசு நாட்கள் பெருகட்டும், ஆமென், அதற்காக தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. ஆமாம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை அந்த மகளோ புரிஞ்சிருந்தானா கண்டிப்பாக அவள் வந்து தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய மாமனாரையும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கண்டிப்பாக வந்து தன்னுடைய தாயை போல தன்னுடைய தகப்பனை போல பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்குள்ளே வருண்டாகும். அப்போ வந்து அங்கே இருக்கிற பிரிவினை எண்ணம் கண்டிப்பாக அழிஞ்சு தான் போகும். இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம சொல்ல போனால், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் ஒழிந்து போகும். ஆண்டவர் இயேசுப்பா சொன்ன வார்த்தை. கண்டிப்பாக இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே உறவுகளுக்குள்ளேயே நாத்தனார் மருமக, நாத்தனார் மாமியார், ஓப்படியா இப்படி மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா அந்த ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்ததாக தான் இருக்குது. அதனால என்ன எஃபெக்ட் வரும் சங்கீதா? கண்டிப்பாக காண முடியாது. கண்டிப்பாக இப்படி வீட்டில் ஒரே ஒரு சண்டை, இது மன போராட்டம், அது வியாதியில் போய் முடியும்.
அடுத்து அந்த பையனால நிம்மதியா இருக்க முடியாது. இருக்க முடியாது. அம்மாக்கும் பதில் சொல்ல முடியாம, ஒய்ஃபுக்கும் பதில் சொல்ல முடியாது. 2 பேத்துக்கும் நடுவில் அவன் கடந்து மாட்டிக்கிட்டு அவனால அவன் வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. வேலையை செய்ய முடியாட்டினா கண்டிப்பா செழிக்க முடியாது. இங்க மருமக மாமியார் இப்படி சண்டை போட்டே இருந்தா அதுங்க மனசுல நிம்மதியா சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம், மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம் வசனம் போட்டிருக்கு. மனமகிழ்ச்சி இல்லாம போறப்ப கண்டிப்பா அங்க வியாதி நுழைஞ்சிரும். அப்ப குடும்பத்துல வியாதி நுழையும். வியாதி ஆட்டோமேட்டிக்கா தரித்திரம் வந்துரும். அப்ப ஒரு மாமியார் மருமக விஷயத்துல இவ்வளோ இருக்கானா கண்டிப்பா அவ்வளோ இருக்கு. அதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் அந்த குடும்பத்துக்கு. அது நீங்க எங்க வேணாலும் பெரிய ஃபவுண்டேஷன். அதுதான் பெரிய ஃபவுண்டேஷன். அதுதான் அந்த குடும்பத்தை இணைக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். அதை கண்டிப்பா அந்த பையனை எப்படி கொண்டு போகணும், அந்த அம்மா மருமகளை ஒரு பொண்ணா நினைக்கணும். அந்த பொண்ணு தன்னோட மாமியார ஒரு அம்மாவா நினைக்கணும். கண்டிப்பா ஈகோலாம் வராதா, பிரச்சனையே வராதா, கண்டிப்பா வரும். சேலஞ்சஸ் வரும். ஏன்னா 2 பேருமே சின்ன பிள்ளைல இருந்து தெரிஞ்சுக்காதவங்க, வேற வேற பேக்ரவுண்ட். கணவன் மனைவியே சேர்ந்து வாழும்போது வேற வேற கருத்து வேறுபாடுகள் வருது. ஏன்னா எல்லாம் திடீர்னு இணைகிறாங்க வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து, வேற வேற கேரக்டர்ஸ்ல இருந்து. அப்ப மாமியார் மருமகளும் அதே மாதிரிதான். வேற வேற கேரக்டர்ஸ், வேற வேற பேக்ரவுண்ட். நம்ம பைபிள்ல படிக்கிறபடியே ரூத்தும் நகோமி கதையில கூட நகோமி அவங்க இஸ்ரேல்ல இருந்து அங்க போய் செட்டில் ஆகுறாங்க. அப்ப அவங்க வேற தேசத்தை விட்டே வேற தேசத்துக்கு போறப்ப கண்டிப்பா பழக்க வழக்கத்துல சேஞ்ச் பார்த்திருப்பாங்க. 2 மருமகளையும் பார்க்கும்போது ஐயோ எங்க குடும்பத்துல இந்த பழக்கம் இருந்துச்சு, இதுக்கு திடீர்னு இந்த பழக்கம் பண்ணுது. அந்த மாதிரி பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு இவங்களோட பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கதையில எங்கேயுமே அவங்க 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இல்லவே இல்லை. அவங்க ரொம்ப அவங்களோட அந்த நகோமிங்கிறவங்க அன்பால அந்த பிள்ளைங்களை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பால் கூட போறப்ப அழுதுட்டு முத்தம் கொடுத்து தான் போறாங்க. ரூத் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ரூத் கண்டிப்பா உங்க தேவன் தான் என் தேவன், உங்க ஜனம் தான் என் ஜனம். கண்டிப்பா மரணம் தான் நம்மளை பிரிக்கணும். கண்டிப்பா. இந்த மாதிரியான உறவுகள் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு மாமியார் மருமகளை நேசிக்கவும், மருமகள் மாமியாரை நேசிக்கவும், ஒருத்தரை புரிஞ்சிக்கவும், ஒருத்தரை விட்டு கொடுக்கவும், ஒருத்தர் அன்பு செய்யவும், முடிஞ்ச வரை ஒருத்தருக்கு உதவி செய்யவும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கும். அந்த கதையில இந்த ரூத் யார கடவுளை ஒருத்தவங்க சொல்லணும்னா ஜனங்கள்ட்டே இப்ப நம்ம போய் கடவுளை சொல்லணுமா, கிறிஸ்தவங்கன்னா அவங்க அன்பானவங்க அப்படிங்கறது போய் ரீச் ஆனதுனாலதான் அடுத்ததே கேக்குறாங்க. சோ அந்த ரூத் எந்த ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பாங்கன்னா நவமி ரொம்ப அவங்களோட அன்பை ருசிச்சிருப்பாங்க. அன்பை ருசிச்சனாலதான் இந்த கர்த்தரை கும்பிடுறவங்க இவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த கர்த்தரும் அவ்வளவு நல்லவர்னு கண்டிப்பா மனசுல வந்திருக்கும். தேவன் கிட்ட கொண்டு போறதுக்கே அந்த அன்பு தான் மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நம்ம அன்போட நடந்துக்கும் போது மாமியார் மருமக, அடுத்து மாமனார் பெரியவங்க கிட்ட, நாத்தனார் கிட்ட, அந்த ஃபேமிலி கிட்ட, அதே மாதிரி அந்த பையன் நம்மளோட ஃபேமிலி கிட்ட, இந்த மாதிரி அன்பால அந்த ஃபேமிலி கட்டப்படுறது எல்லாமே பொண்ணுங்க கையில கண்டிப்பா லேடிஸ் கையில இருக்கு. விமன் ஆர் சோ ஸ்பெஷல். அவங்க கையில நிறைய பவரும் இருக்கு. அதனாலதான் விமென்ஸ் டேல ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா அவங்க செய்யற வேலை, அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ் எல்லாமே இருக்குதான். அதுக்கு பின்னாடி அதை நல்ல விதமா கொண்டு போறதும் கெட்ட விதமா கொண்டு போறதும் அவங்க கையில இருக்கு. பெண்ணாலே. ஆமா கண்டிப்பா இதெல்லாம் விஷயம் இருக்கு. அப்ப நம்மள பாக்குற ஜனங்க நம்ம எப்படி இதை தேவன் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப், இந்த அன்பு எல்லாத்தையுமே ஆண்டவர் நாம மகிமைக்கு என்று செய்யணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அப்படிதான் கொண்டு போகணும். நம்மளை சுத்தி இருக்க ஃபேமிலி எப்படி நம்மளை பார்ப்பாங்க. சோ நம்ம எப்படி இருக்கும்போது வழிபடுற ஜனங்க இப்படிலாம் இருக்க முடியுமா, ஒரு ஃபேமிலியில இப்படிலாம் சந்தோஷமா இருக்க முடியுமா, கண்டிப்பா இருக்க முடியும். கண்டிப்பா அந்த ஈகோ, அந்த வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் எதை வச்சுதான் ஓவர் கம் பண்ணும்? நம்ம வார்த்தையை வச்சுதான், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் ஓவர் கம் பண்ணணும். நான் அடிக்கடி இது சொல்லுவேன் சங்கீதா, பாருங்க நம்மளுக்கு தங்கத்தை பெற்று கொடுத்துருக்காங்க, நம்ம கனவு நம்மளுக்கு தங்கம். ஆமா கரெக்ட். நமக்கு தங்கத்தை பெற்று கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு காரியத்துக்காகவே அவங்க அத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு 100க்கு 100 100க்கு 200% அவங்களுக்கு இந்த உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க நான் கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்கள் அத்தை ஒரு மருமகளாக இருந்தாங்க. என் மாமியாரே இன்னொருத்தவங்க மருமகளாக இருந்தாங்க. ஏன்னா எங்கள் மாமியாரோட மாமியார் வீட்டில் இருந்தாங்க, மாமியாரோட மாமனார் வீட்டில் இருந்தாங்க.
அவங்க டைமுக்கு கரெக்டாக அவங்களுக்கே இப்போ நியர் 50s இருந்தாங்க நான் கல்யாணம் பண்ணி வரப்பேன். ஆனால் அந்த வயசுலையும் அந்த மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஓ இப்படிலாம் வந்து இருப்பாங்களா, ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்க அடிக்கடி அதை சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ நல்ல ஒரு கணவரை கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க தங்கத்தை கொடுத்துருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு அடிக்கடி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அன்பை விதைக்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற மாதிரி எதை விதைக்கிறோமோ அது நமக்கு வரும். இப்போ மாமியார் நீங்கள் வந்து உங்கள் மருமக மேலே யாராவது வெறுப்பான மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா மருமகள்கிட்ட இருந்து எது உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விதைச்சு பாருங்களேன். இது ஆண்டவர் சொன்ன பிரமாணம். அது மாதிரி அது விதைக்கிறது கண்டிப்பாக திரும்பி வந்து சேரும். அதே போல் மருமக விருப்பா மாமியாரோட ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்க, திரும்பி வரும். கண்டிப்பாக வரும். ஆமாம், இது வந்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து வீணாக போகிறதே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் 7 தரம் குகையில் புடமிடப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. வானமும் பூமி அழிஞ்சு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அழியாது. ஸோ விதைக்கிறத நம்ம அறுப்போம், விதைச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வயோதிகம் என்ற ஒரு காலம் இருக்குது. ஒரு காலத்தில் நான் மருமகளாக இருந்தேன், இப்போ நான் மாமியாராக இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் அருமை மருமக்களே, அருமை பெண்களே, இதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு வயசான காலம் ஒன்று இருக்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிச்சயமாக நம்ம மாமியாரை வந்து வேற ஒரு லேடியாக நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம தாயாக பார்ப்போம். அன்பு செய்கிற ஒரு அம்மாவாக தான் நம்மளால் பார்க்க முடியும். இது இப்போது எல்லாருக்கும் வந்து நம்ம நினைப்போம் எல்லாரும் அப்படி ஈஸியாக மன்னிச்சிட முடியுமான்னு. ஆனால் வசனம் அப்படி தானே சொல்லுது, ஒருவர் மன்னிங்க. ஆமாம், எல்லார் மென்டாலிட்டி கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான மென்டாலிட்டிஸ் இருக்கும்போது இன்னொரு வீட்டிலேருந்து வருகிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் மாமியாருக்கும் கண்டிப்பா வித்தியாசமான ஐடியாஸ் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அவ சரியில்லை, அது சரியில்லை, அது சுத்தமா வைக்க மாட்டேங்கிறா, இதை சரியா பண்ண மாட்டேங்கிறா, அதை சரியா பண்ண மாட்டேங்கிறா. பாருங்க, நம்ம பொண்ணு செய்யற காரியங்களெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியுது, ஆனா மருமக செய்யற காரியங்களை நம்மளால பொறுத்துக்க முடியறதில்ல. அதை என் போன்ற மாமியார்களுக்கு நான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பாருங்களேன், ஒருவர் மன்னித்து சொல்லி பார்க்கலாம். பெரியவங்கள வயசுல பெரியவங்களா இருக்கிறதுனால, ஏமா இது இப்படி செய்ய, அதை அப்படி செய்ய நம்ம சொல்லி பார்க்கலாம். பொண்ணுங்கன்னா அம்மா சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க, அம்மா சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க, மாமியார் சொன்னாலும் கோச்சிக்க கூடாது. அம்மா சொல்றவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம மாமியாரை ஒரு அம்மாவா நினைக்கும் போது கண்டிப்பா அந்த வார்த்தையை ஒரு ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒருவர் மன்னித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஸோ மருமகளுக்கு கொஞ்சம் பாரம் நிறைய இருக்குது, பிள்ளைகளை பார்க்கறது, அது இது நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யலாம். மார்க் 14:8 அழகான ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இது என்னுடைய தாரக மந்திரமா என் லைஃப்ல நான் வச்சிருக்கேன். என்னைக்கு அந்த வார்த்தையை நான் வந்து கேட்டனும். ஆமா, அவங்க அத்தை பத்தி இந்த வார்த்தையும் அவங்களுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை தான். எப்படி ஒரு மருமகளா அவ்வளோ கடமைகளையும் செய்தாங்களோ, ஒரு மாமியாராகவும் நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னோட 2 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அப்படியே என்னோட ரைட் ஹேண்டாக நின்றுருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் தான் எல்லாமே. அவங்களால முடிகிறது என்னால் செய்வேன், என்னால் முடியாது அவங்களால செய்வாங்க. மியூச்சுவலாக பேசிக்குவோம், நான் அடுத்து என்னன்னு பிளான் பண்ணிக்குவோம். அப்படி பிளான் பண்ணி மியூச்சுவலாக பேசி சால்வ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அங்கே அது ரிசல்ட் இருக்குது. அது மாதிரி அத்தைக்கிட்ட நிறைய நான் பார்க்கும்போது இந்த ஈகோலாம் இருக்காது. மாமியார்னா அவங்க ஒரு நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். மாமியார்னா அந்த ஒரு ஈகோ, நான் மாமியார், நான் பையனை பெற்றவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருப்பாங்க சில பேர். அந்த ஸ்டாண்டெல்லாம் இறக்கி வைக்கும்போது தான் பொண்ணு, நான் அவளுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். இது எங்கள் குடும்பத்தில் உண்டாயிருக்கு. அதுக்கு ரொம்ப புகழ்றான்னு நினைக்கிறேன். இல்லை நிஜமா நான் இத்தனை வருஷங்களில் பார்த்துருக்கேன். உண்மை சொல்றதுக்கு அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷம். மருமகளாகவும் நான் பார்த்துருக்கேன், மாமியாராகவும் நான் பார்த்துருக்கேன். இத்தனை வருஷம் 12 இயர்ஸாக மாமியாராக பார்த்துட்டேன். அவங்க மருமகளாம் எத்தனை வருஷம் இருந்தாங்க, அதையும் நான் ஒரு 9 வருஷம் பார்த்தேன். என் மாமியார் இறந்து போய் இப்போதான் 3 வருஷம் ஆகுது. ஸோ 96 இயர்ஸில் தான் அவங்க இறந்தாங்க. அப்போ அத்தனை வருஷம் அவங்க ஒரு மருமகளாக இருந்ததையும் பார்த்துருக்குறேன், மாமியாராக இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எங்கே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம்னா வார்த்தையை வச்சு தான். கண்டிப்பாக அங்கே பேஸ்மெண்ட்டாக இருக்கிற கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளோட ஈகோ, நம்ம சுயம் சாகும். சுயம் செத்தாதான் இங்கே வந்து கனெக்ட் ஆக முடியும்.
இப்போ மாமியாரோட மட்டும் இல்லை, அந்த ஓப்படியார்கள் இருக்கிறாங்க, ஆமா. அவங்களோடையும் அதே மாதிரி தான். மேபி ஒரே ஏஜ் குரூப் பிள்ளைங்களா இருப்பாங்க, வேற வேற குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைங்களா இருப்பாங்க. வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவரும் வாழ ஆரம்பிச்சோம்னா உறவுகளில் பெரிய பெரிய வெற்றியை நம்ம காண முடியும். நம்மளுடைய குடும்பம் உயர்றது, மற்ற குடும்பங்களுக்கு சாட்சியாக நம்ம குடும்பம் நிற்கிறது. அப்புறம் முக்கியமாக நாங்கள் சபையை நடத்துகிற குடும்பங்களாக நாங்கள் இருக்கிற அப்படின்னால ஒரு சபைக்கே ஒரு மாடலாக எங்களால் இருக்க முடியுது அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் வந்து வார்த்தையை நேசிக்கிறதும், வார்த்தையை வாசிக்கிறதும், வார்த்தையை நேசிக்கிறதும், அதன்படி அதுக்கு கீழ்ப்படுகிறதும் கர்த்தர் வந்து கிருபையாக எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இதே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆலோசனையாகவும் நான் இதை சொல்கிறேன். வார்த்தையை படிங்க, வார்த்தையை தியானிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளுக்கு தான். முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு, பாலிய ஸ்திரீகளுக்கு நிறைய ஆலோசனைகள் நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த தீத்து புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 படி. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமா இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்போ பாலிய ஸ்திரீகளுக்கு படிப்பிக்கத்தக்கதாக முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் ஒரு மாடலாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவர் வசனம் அப்படி தான் சொல்லு. அப்போது அதே மாதிரி பாலிய பெண்களுக்கு நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, புருஷனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, பிள்ளைகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அன்பாய் வளர்க்குறவர்களாக இருக்க வேண்டும் என்று புத்திமொழி சொல்கிறது. இந்த மாதிரியான காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் புருஷனோட அன்பாக இருக்கிறதுலையும் முதிர் வயதில் இருக்கிற பெரியவங்க, முக்கியமாக மாமியார் அந்த மாதிரியானவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள்னா நிச்சயமாக வந்து அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் குணசாலியான ஸ்திரீ, நீதிமொழிகள் 31 அதில் கடைசி நீ அந்த வசனம் படி, அதில் முக்கியமாக அந்த பெண் வந்து எப்படி பேசணும், அந்த கண்டிப்பாக பேச்சு ரொம்ப முக்கியம். பெண்கள் பேசுகிற பேச்சு அந்த பற்றி பைபிள் என்ன சொல்லுது? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நீதிமொழிகளில் அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி போட்டு, குணசாலியான முக்கியமான வசனம். எஸ், குணசாலியான ஸ்திரியை பற்றி போட்டிருக்கு. முக்கியமாக அவளுடைய பேச்சை பற்றி போட்டிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் நம்மளுடைய வாயை நம்ம திறந்து பேசும்பொழுது, வார்த்தைகளை சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஆமாம், எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டா அது சரியில்லை. முக்கியமாக நான் நிறைய தடவை நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், பேசும்போது தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஆவியானவர்கிட்ட கேட்டுக்காங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேசலாமா? ஏதோ நம்ம ஃபீல் பண்ணி சில நேரத்தில் நம்மள அறியாமல் வார்த்தைகள் வந்துடுது. அது வந்து நம்மளுடைய உறவுகளில் பெரிய பிளவுகளையும் சண்டைகளையும் சர்ச்சைகளையும் உண்டாக்குது. கண்டிப்பாக. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. நம்ம மரணமும் அதில் தான் இருக்குது, வார்த்தையில் தான் இருக்குது, ஜீவனும் அதில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமாக சொல்லுது, நாவும் நெருப்பு தான். அது வந்து நாவு சின்ன அவயம் தான் இருந்தாலும் அது பெரிய காட்டையே கொளுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவு வந்து அந்த பேச்சு வந்து வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்தி விடக்கூடியது. ஸோ முக்கியமாக மாமியார்கள்லாம் எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் எது வேணா பேசுவேன் அப்படிலாம் பேசுறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி மருமகளாம் இந்த காலத்தில் நிறைய படிச்சிருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. என் கையில் அதிகாரம் இருக்குது, ஏன் புருஷன் நான் சொல்கிறது தான் கேட்பான், அப்படி அதிகாரம் இருக்குன்னு டபால்னு பேசிடக்கூடாது, புருஷனை சாவி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வேலைகளாலும் பண்ணக்கூடாது. நம்ம வாயை திறக்க முன்னாடி இது கர்த்தருக்கு இது ஏற்றவனமாக இருக்குமா அந்த வார்த்தைகள். ஒரு நிமிஷம் அத்தை சொன்ன மாதிரியே ஆவியானவருக்கு இது பிடிக்குமா, ஆவியானவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஆவியானவரோட நடத்துதலோடு பேசும்போது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தவிர்த்து விடலாம். எல்லா உறவுகள்லையும் மாமியார் மருமகள் மட்டும் இல்லாமல் ஓப்படியாருங்க, நாத்துனார், எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இது இப்படி தயை விளங்க நம்ம வாயை வந்து திறக்கும்போது முக்கால்வாசி பிரச்சனை வாயில் தான் ஆரம்பிக்குது. இந்த வாயை நம்ம காத்துக்கொண்டாவே பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம், பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம்.
இன்னும் அன்பு விலங்க வாயை திறக்கும் போது இன்னும் வந்து உறவுகள் வந்து கட்டப்படும், பலப்படும் பலப்படும். நம்ம கர்த்தருக்கு சாட்சியா நம்ம குடும்பம் நிக்கிறதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கலாம். கண்டிப்பா. நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து கர்த்தருக்கு சாட்சியா எது பண்ணாலும் நீ கர்த்தருக்கு ஏற்ற பண்ணு, நீ ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதை கர்த்தர் பார்க்குறாரு பண்ற மாதிரி நம்ம அந்த உறவுகள்லையும் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா அது கர்த்தருக்கு சக்சஸாவும் இருக்கும், சாட்சியாவும் இருக்க முடியும். அன்பு இருந்தாதான் விசுவாசமே வேலை செய்யும். கண்டிப்பா விசுவாசம் வேலை செய்யும் பொழுது நிச்சயமா நமக்கு ஜெயம், வெற்றி. ஸோ அன்பு, குடும்பத்தில் அன்பை விதைக்கிறோம். அன்பை விதைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த விசுவாசம் பெருகுது, விசுவாசம் வேலை செய்யுது. விசுவாசம் வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ விசுவாசத்தால் தேவ மகிமை காண்பாய் அப்படின்ற மாதிரி நிறைய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இதை பார்த்த எங்களோட அன்பான தோழிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், யாராச்சும் நீங்கள் கசப்பில் இருந்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு மாமியாரோ மருமகளோ இல்லை நாத்தனாரோ இல்லை ஓப்படியாரோ இந்த மாதிரி குடும்ப உறவுகளில் பெண்கள் நீங்கள் யாராவது பிரிந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரோட ஒப்புரவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அவங்களோட பேசுங்க. ஒரு ஸ்டெப் உங்களோட ஈகோலாம் விட்டுட்டு கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி எடுத்து வைங்க. அன்பை விதைங்க. திரும்பி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அன்பு திரும்பி வரும். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் திரும்பி சொல்லிக்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமல் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாலும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா போய் சேர்ந்து பேசுங்க. கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி போங்க. விட்டு கொடுத்து ஈகோலாம் விட்டுட்டு போய் பேசுங்க. அன்பை விதைங்க. அன்பு உங்களுக்கு கிடைக்கும். வேறு தேசங்கள்ல இருந்து பேசாமல் இருக்கீங்களா, உறவு விடுபட்டு போயிருக்கா, திரும்பி கனெக்ட் பண்ணுங்க, பேசுங்க. இன்னைக்கு உலக மகளிர் தினம், ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லிக்கோங்க. ரொம்ப உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும். நாங்கள் 2 பேரும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஹாப்பி விமன்ஸ் டே ஆண்டி. உங்களுக்கு நான் ஹாப்பி விமன்ஸ் டே சொல்கிறேன். ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே சங்கீதா. தேங்க்யூ ஆண்டி. God bless you. God bless you.